அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜூன் 2 உடைய இந்தியோ அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் விஷஸ். ஓகேங்களா? ஃபார் ரெகுலர் அப்டேட் கைண்ட்லி ஃபாலோ மீ இன் கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி டெலகிராம் சேனல். ஓகேங்களா? யூபிஎஸ்சி டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நியூஸுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, இது இட் இஸ் மெஷர்டு பை, இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இஸ் மெஷர்டு பை இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தான் வந்து மெஷர் பண்றாங்க. யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ். ஓகேங்களா? அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. ஸோ இதுல நீங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நீங்க எதெல்லாம் எழுதணும், எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. மனப்பாடம்னு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ரிவைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட்ல ஏறணும். ஓகேங்களா? எதெல்லாம் எழுதணும் அப்படின்றது, எதெல்லாம் பிலிம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசுறேன். மேக்சிமம் பேசுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே 100% நடக்கும் அப்படின்னு கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இதோடைய பேஸ் இயர் வந்து இப்பதான் ரீசெண்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எழுதிக்கோங்க. எதெல்லாம் எழுதணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ரிலீசிங் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், அதோட ரிலீசிங் ஏஜென்சி யாரு அப்படின்னா வந்து சிஎஸ்ஓ, அது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட பேஸ் இயர் என்ன அப்படின்னா 2022 to 2023. இப்போதான் ரீசெண்டா ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முந்தின பேஸ் இயர் என்ன அப்படின்னா வந்து 2011. ஓகே. இப்ப கவரேஜையும் ப்ராட் பண்ணிருக்காங்க. பேஸ் இயரையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது கவரேஜையும் ப்ராடன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 செக்டார்ஸ் கவர் பண்ணிருந்தாங்க. 3 கோர் செக்டார்ஸ். அதாவது மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்து 3 செக்டார் கவர் பண்ணிருந்தாங்க. இப்ப நாலாவதா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, சீவேஜ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த செக்டாரையும் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் குரோத்துக்கு. ஸோ அது எவ்வளவு வந்திருக்கு, என்னென்ன செக்டார்ல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, இது நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்மளால வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. இது வந்து ஓவராலா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட அவுட்புட்டுக்கு கவர்னன்ஸ், எவிடன்ஸ் பேஸ்டு கவர்னன்ஸுக்கு இதெல்லாம் வந்து வழிவகுக்கக்கூடியது. ஓகே. ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் பிலிம்ஸ்ல என்ன இம்பார்ட்டண்டா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்டு கிரானுலாரிட்டி, அதாவது வந்து கொஞ்சம் சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் செக்டாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேட்டா கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபார் ஃபியூவல் மினரல்ஸ், அப்புறம் மெட்டாரிக் மினரல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரேர் எர்த் மினரல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியில பாத்தீங்கன்னா ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் சோர்சஸை அதுக்கப்புறம் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு மைக்ரோவா நம்மளால போயிட்டு ஒவ்வொரு நோட்ஸா எடுத்துட்டு இருக்க முடியாது. உங்களோட நோட் அப்புறம் பல்க் ஆயிடும். ஓகே. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் இனிஷியலா சொன்ன அந்த பேஸ் இயர், மினிஸ்ட்ரி, இதெல்லாம் தேவை. நெக்ஸ்ட், நியூ பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தேவை. இந்த நம்பர்ஸ் தேவை கிடையாது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, புதுசா பழைய சீரீஸை விட புதுசா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து 839 இருக்கு, இப்ப 1000 கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஐட்டம்ஸ் வந்து 407 இருக்கு, ஐட்டம்ஸ் வந்து இங்க 446, 43, 63 இருக்கு. அவ்வளோ டீப்பா தேவையில்ல, பட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெயிட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் இன் லைன் வித் த அப்டேட்டட் கிராஸ் வேல்யூ ஆடட் சீரிஸ். ஓகேங்களா? அப்டேட் பண்ணிருக்காங்க கிராஸ் வேல்யூ ஆடட் சீரிஸை. அதுக்கு இதை அப்டேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி வெயிட்டை ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மியான்மர் வந்து ஆன்டி இந்தியா எலமெண்ட்ஸ் நாங்க எதுவும் ஸ்பேஸ் இருக்காது, நாங்க எதுவும் அலோவ் பண்ண மாட்டோம்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு பெருசா தேவையில்ல. நெக்ஸ்ட் அடுத்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் தான் போறோம். ஏன்னா மற்றபடி எதுவும் இம்பார்ட்டண்டா இல்லை. ஓகே. இந்த எடிட்டோரியல்ல இந்த பெர்ஃபெக்ட் ஸ்டாம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா,
இல்லிசிட் லிக்கர், அதாவது வந்து கள்ள சாராயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இந்தியா ஃபுல்லாவே வந்து பெருகி இருக்கு. கள்ள சாராய மரணங்களுமே வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து பெருகி இருக்கு. இதுக்கான இதுக்கான டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த இடத்துல யாரு விக்டிம்ஸ்னு சொல்றாங்க பாருங்க, டெய்லி வேஜ் லேபரர்ஸ் தான் விக்டிமா இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜிஎஸ் டூல வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கு எதிராக நடத்தப்படும் அநீதிகள், அதுக்கப்புறமா வந்து சொசைட்டிலையுமே வந்து நீங்க இந்த எக்ஸாம்பிளா வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? டெய்லி வேஜஸ் லேபரர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் நிறைய இதுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுவும் வந்து பிசிக்கல் டோல் வந்து அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது மேனுவல் லேபர் பண்றதுனால அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு சீப் ரிலீஃப் வந்து தேவைப்படுது. சீப் ரிலீஃப். ஓகேங்களா? அது கள்ள சாராயங்கள்ல தான் கிடைக்குது. ஓகே, ஏன்னா மெத்தனால் சேர்க்கும் பொழுது அது வந்து அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாவே நமக்கு கிடைக்கும். அதனால கம்மியாவே நமக்கு வந்து அந்த கள்ள சாராயங்கள் கிடைக்கும். ஆனா மெத்தனால் தான் அவங்களோட உயிருக்கும் ஆபத்தா முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்கனாமிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப போரா இருப்பாங்க. அடிக்ஷனும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க சீப் ரிலீஃப் வந்து தேடி போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எதனால இது ஆகுது? இது வந்து இவங்களுடைய டிமாண்ட் சைட்ல. சப்ளை சைட்ல என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் பிரைசஸ் ஆஃப் லீகல் லிக்வர். ஓகேங்களா? அதுல நிறைய அதிகமா வந்து பிரைஸ் வந்து விற்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் பேன் இன் பீகார் அண்ட் குஜராத் ஸ்டேட்ஸ் வச்சஸ். பீகார், குஜராத்லாம் வந்து லிக்கர் வந்து டோட்டலா பேன். ஓகே. வெறும் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் வந்து லிக்கர்ஸ் வந்து இது இருக்கு. ஓகேங்களா? அதுவுமே வந்து ஃபாரின் இதுக்காக, டெலிகேட்ஸ்க்காக. அப்போ போரஸ்ட் செக்ஷன் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேற ரெமெடி இல்லைல்ல. அடுத்து அரெஸ்ட் பண்ணக்கூடியவர்களும் இந்த மாதிரி வந்து கள்ளசாராய காசி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடியவர்களும் டாப் பாசஸ் இருக்காங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்றதே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுகளை அரெஸ்ட் பண்ணாலும் கன்விக்ஷன் வந்து சீக்கிரமாவோ இல்ல ஒரு ரொம்ப அரிதிலும் அரிதாதான் நடக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரெகுலேட்டரி ரூல்ஸ் அண்ட் வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த கள்ளசாராய மரணங்கள் தவிர்க்கப்படாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு ஜாய் அண்ட் பெயின். ஜாய் அண்ட் பெயின்ல வந்து நம்ம நேற்று பார்த்தது தான், நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன். நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்தோம்ல, ஸ்டண்டிங், அதுக்கப்புறமா வந்து வாஸ்டிங், இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இம்யூனைசேஷன் டெலிவரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இது பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ஒரு பிவைக்கு. ஓகேங்களா? 2024ல வந்து இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டோடைய டெஃபினேஷன் கேட்டாங்க. ஓகேங்களா? போய் பார்க்கலாம் நீங்க. நெக்ஸ்ட், ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூயல் பப்ளிக் ஹெல்த் பேர்டன் வந்து ஆனா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒபிசிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து மால் நியூட்ரிஷன், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தொடர்பான விஷயங்கள். அப்புறமா வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். 6 மாசம் குழந்தை பிறந்ததுன்னா எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணியே ஆகணும். அப்பதான் தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்டான நியூட்ரிஷன்ஸும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஆனா அது கொடுக்குற அமௌண்ட், அந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது ரெடியூஸ் ஆயிருக்கு. சிசேரியன் பண்ற பர்சன்டேஜ் வந்து 1/3 ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட்ல ஜாய் இருந்தாலும் ஒரு சைட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இல்லை அப்படின்னா லேக் ஆஃப் ஃபண்ட் அண்ட் ஃபோக்கஸ், இது ரெண்டுமே இல்லை. ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்கு எதிராக நம்ம வந்து எந்த ஒரு ஃபண்டிங்கும் சரி, இல்லைன்னா வந்து பாலிசி அட்டென்ஷனும் சரி பண்றது இல்ல. ஓகே. அப்படி பண்ணாம இருந்தா, இதை நெக்லெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த டிமோகிராபிக் டிரான்சிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு கிரேயர் சைட்ல தான் போய் முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இதுதாங்க வே ஃபார்வர்டிங், வேற ஒன்றும் இல்லை. காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். என்சிடிஸ்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அப்போ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்தணும். அப்புறம் நேஷன் வைடு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஹேவியரல் சேஞ்சை வந்து நம்ம வந்து பேசணும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட் இந்தியா கேம்பெயின் அதெல்லாம் வந்து தொடங்கினாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த ஃபிட் இந்தியா கேம்பெயின்லாம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி விடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஹையர் டாக்ஸஸ் ஆன் சுகர்டு பிவரேஜஸ், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் டாக்ஸ் போட்டு அதை வாங்க விடாம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, இந்த டெக்னிக் எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸோடைய பேர்டன் வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
வித் ரெஸ்பெக்ட் டு ஐஎம்இசி. டெய்லி ஒரு எடிட்டோரியல் படிக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த வரிசையில நீங்க இன்னைக்கு படிக்க வேண்டிய எடிட்டோரியல் திஸ் எடிட்டோரியல். ஓகேங்களா? ஐஎம்இசி இஸ் காட் பிட்வீன் காமர்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எடிட்டோரியலுங்க. இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? இதை ஒரு 10 to 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், ஈரானோட கான்ஃபிளிக் நம்ம ஆன்கோயிங்கா போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. ஓகேங்களா? இந்த எபிக் ஃபியூரி தான் வந்து யூஎஸோட ஆப்ரேஷன் விச் ஹஸ் பீன் லான்ச்டு ஆன் ஈரான். ஓகே. இது 5th ஜெனரேஷன் ஷெல்ஃப் ஃபைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த F-35 5th ஜெனரேஷன் ஷெல்ஃப் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபிலிம்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா வந்து தே ஹவ் ஆல்சோ வாட் டு சே ஈரானியன் மிசைல் இன்டர்செப்டார்ஸ் உடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ரியாட், அப்புறம் டாம் ஹாக், அண்ட் தென் வந்து தார்டு. இந்த தார்டு வந்து 2018 டிவைக்யூல கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அசிமெட்ரிக் டாக்டிக்ஸ் மூலமா வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இது கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் சோக் பாயிண்ட்ஸ் எவ்வளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத காட்டியிருக்கு. ஓகே. அதுலயும் குறிப்பா வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பத்தி டிவைக்யூ 2025ல கேட்டாங்க. ஓகேங்களா? எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸுக்கு கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ மேப் ஒரு வாட்டி போய் பார்க்கணும் நீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த சோக் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதையும் குளோபல் கான்ஃபிளிக்ட் வெளிப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி டைவர்சிபிகேஷன் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் இந்த குளோபல் கான்ஃபிளிக்ட் வெளிப்படுத்தியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை உடனே பார்க்கணும் எக்ஸிஸ்டிங் ட்ரேட் ரூட்ஸுக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா 2C இல்லாம இருக்கணும். என்ன அப்படின்னா கான்ஃபிளிக்ட் ஜோன்ஸ், அதுக்கப்புறமா வந்து சோக் பாயிண்ட்ஸ். கான்ஃபிளிக்ட் ஜோன்ஸ் அண்ட் சோக் பாயிண்ட்ஸ், இந்த 2C இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாம இருந்தோமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான ரியலைசேஷன் இருந்துச்சு. அதுக்கு சில டிரான்ஸ்நேஷனல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உலகம் ஃபுல்லா இருக்க கண்ட்ரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல சில இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அப்புறம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், இந்த மாதிரியான இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் திஸ் ஐஎன்எஸ்டிசி வாஸ் டிசைன்ட் டு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இருக்குல்ல, இட் இஸ் டிசைன்டு டு பைபாஸ் சூஸ் கேனல் சோக் பாயிண்ட். அதே மாதிரி லேண்ட் காம்போனன்ட் ஆஃப் பிஐஆர் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அது மலாக்கா ஸ்டேட்டையும் அதே மாதிரி சோர்ஸ் கேனாலையும் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதோடைய டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணணும்ன்றதுக்காக சைனா லான்ச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான காரிடார். இதை வந்து எப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா G20 சம்மிட் 2023ல இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுச்சு. அப்ப இந்த இந்த எக்கனாமிக் காரிடாரை ஐஎம்இசியை லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா? இதை லான்ச் பண்றதன் மூலமா என்ன என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்தியா வாண்டட் டு கனெக்ட் யூரோப். இந்தியாவுக்கும் யூரோப்புக்குமான கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். இந்தியால இருந்து மும்பைல இருந்து போனோம் அப்படின்னா த்ரூ மிடில் ஈஸ்ட் பைபாசிங் சூஸ் கெனால், அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இதெல்லாம் பைபாஸ் பண்ணோம். அதே மாதிரி ரெட் சி, இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோக் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி வி ஹாவ் டு கோ டு மெடிடேரியன் சி அண்ட் யூரோப் வழியா நம்ம எங்க வேணாலும் போகலாம், யூரோப் ரீச் பண்ணலாங்கிறது தான் நம்மளோட எய்ம். ஓகேங்களா? ஸோ இது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி மோடல் எக்கனாமிக் காரிடாரா வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே. ரயில்வேஸ், போர்ட்ஸ், ஹைவேஸ், எனர்ஜி நெட்ஒர்க்ஸ், ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் என்ஹான்சிங் மல்டி மோடல் எக்கனாமிக் காரிடார். ஓகே. ஃபார் என்ஹான்சிங் ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட், கனெக்டிவிட்டி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காரிடாரா நம்ம வந்து பிளான் பண்ணோம். அது எப்படி எப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா சி ரூட்டு, ரயில் நெட்ஒர்க்ஸ், பைப்லைன், அண்டர்சி ஹைவே, ஹை ஸ்பீட் டேட்டா லிங்க்ஸ், கிரீன் ஹைட்ரஜன் காரிடார்ஸ். ஓகேங்களா? மெயின்ஸ் எதன மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? எய்ம் எல்லாம். ஓகேங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா எக்ஸிஸ்டிங் ஜியோ பொலிட்டிக்ஸ்னால இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சொதப்பலாக இருக்கு இப்ப. ஓகேங்களா? 3 டிஸ்டிங்க்ட் செக்ஷன்ஸா வந்து இதை பிளான் பண்ணாங்க. ஈஸ்டர்ன் செக்ஷன், அப்புறம் சென்ட்ரல் செக்ஷன்,
அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் செக்ஷன் இப்படி பிளான் பண்ணாங்க. ஈஸ்டர்ன் செக்ஷன் வந்து எதுல இருந்து எது வரைக்கும்னா, ஈஸ்டர்ன் செக்ஷன் இந்தியால இருந்து யுஏஇ வரைக்கும் ஈஸ்டர்ன் செக்ஷன். ஓகேங்களா? இது வந்து த்ரூ மேரிடைம். அதுக்கப்புறம் லேண்ட் ரூட் வழியா வந்து ஹைஃபா வரைக்கும் இஸ்ரேல்ல த்ரூ யுஏஇ, சவுதி அரேபியா, ஜோர்டான், அதுக்கப்புறம் இஸ்ரேல் இது வழியா வந்து சென்ட்ரல் ரூட்டை வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அகெயின் த்ரூ சி லிங்கேஜ் வழியா வந்து த்ரூ அஃபீனால இருந்து நம்ம கிரீஸ் வரைக்கும் வந்து பிளான் பண்ணாங்க. ஓகேங்களா? இது வந்து வெஸ்டர்ன் லேக். ஓகே. ஸோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான போர்ட்ஸ்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கோங்க ஃபார் ப்ரிலிமினரி. ஓகே. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை லான்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏன் நினைச்சோம்? 2023 எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருந்த நாள். ஓகேங்களா? நேரம் ஆஃப்டர் கோவிட். கோவிடே ஒரு டிஸ்ட்ரக்ஷனு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரி இப்பதான் வந்து ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ்லாம் வந்து அப்பதான் பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா? யுஏஇக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கும் நல்ல ஒரு ஒப்பந்தம்லாம் வந்து கையெழுத்தாகக்கூடிய சமயம். அதே மாதிரி சவுதி அரேபியாவும் ஒரு நல்ல இணக்கமான சூழலா வரக்கூடிய சமயத்துல இதை சாபட்டாஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது ஒரு ஒன் ஆஃப் த வில்மா வந்து பாத்தீங்கன்னா காசால இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் லான்ச்சிங் ஸ்ட்ரைக் இன் இஸ்ரேல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஸ்ரேலோட வார் வருது. அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து உலகம் ஃபுல்லா வந்து பரவுது. தென் அகைன் யூஎஸ் இஸ்ரேல்ல பிளான் பண்ணி இவங்களை ஈரானை தாக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமா போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவுல யுஏஇ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் கம்மிங் க்ளோசர் டு இஸ்ரேல். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹவ் ஆல்சோ பிளான்ட் அண்ட் வாட் இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் லைக் அயன் பீம். அயன் பீம் இது ஒரு பிலிம்ஸுக்கான ஒரு பொட்டன்ஷியலான ஏரியா. அயன் பீம் இஸ் இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒன் ஆஃப் த இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகே. ஸோ இதனால வந்து ரியாதுக்கும் சவுதி அரேபியா அபுதாபிக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. ஓகே. ஏன்னா ரீசெண்டா வந்து ஒப்பேக்ல இருந்தும் அவங்க அபுதாபி வந்து வெளில வராங்க, யுஏஇ வெளில வராங்க. இதுவும் வந்து டிஃபென்ஸ் இஸ்ரேல் கிட்டயும் வந்து கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாங்க இன்ஸ்பைட் ஆஃப் அட்டாக்கிங் காசா. ஓகேங்களா? ஹமாஸோடைய படையினரால தாக்கப்பட்டு அந்த இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணாலும் தே ஆர் அகெயின் அவங்க அவங்க கிட்ட வந்து நெருக்கம் காட்டுறாங்க. ஆனா சவுதி அரேபியா கொஞ்சம் விலகி நிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சூழல்ல தான் இந்த சேலஞ்சஸ் வருது. ஓகேங்களா? இது ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கொஸ்டினுக்கான ஒரு கண்டென்ட்டுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரினா கொஸ்டின் இவ்வளவு பெருசா இருக்காது. பட் இதை சுருக்குனா ஒரு கொஸ்டினா நம்மளால மாற்ற முடியும். என்னன்னா the war in Iran has highlighted two important issues for both West Asia and IMC. First, there is an urgent need for projects that bypass conflict zones. However, for such good initiatives, they must navigate regions geopolitical complexities. ஓகேங்களா? இது ரெண்டுமே அதாவது வந்து அர்ஜென்ட் நீட் ஃபார் அ ப்ராஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் தே ஷுட் நேவிகேட் சச் ப்ராஜெக்ட் ஷுட் நேவிகேட் ஜியோபொலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் கமெண்ட் அப்படின்னு ஒரு இது கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிளிக்ட் ஜோன்ஸை வந்து நம்ம பைபாஸ் பண்ண முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம இப்ப ப்ரொபோஸ் பண்றோம்ல அதையே கொஞ்சம் வி ஹாவ் டு எவால்வ் ப்ராடர் மோர் ஃபிளெக்சிபிள் ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம வி ஹாவ் டு எவால்வ். ஓகேங்களா? வெறும் ஏன் யுஏஇ மட்டும் இருக்கணும்? அதுக்கு பதில் அதோட சேர்த்து ஓமனும் இருக்கலாம். அதோடைய போர்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஈஸ்டர்ன் சைட்ல. வெஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஈஜிப்டையும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த கான்ஃபிளிக்ட் ஜோனை இது நெகோசியேட் பண்ற மாதிரி நம்ம அஃபீனா இஸ்ரேலோடைய கான்ஃபிளிக்ட் ஜோனையும் நம்மளால நெகோசியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்கள இஸ்ரேல வந்து நீக்கணும்னு கிடையாது, பட் ஈஜிப்டையும் சேர்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் countries such as India, which is enjoying good diplomatic relationship with countries, both countries like Saudi Arabia, UAE, அவங்க வந்து they have to navigate a delicate diplomatic path, as well as countries such as யூரோப்ல இருக்கக்கூடிய countries such as இட்டாலி, பிரான்ஸ், இவங்களும் அதே மாதிரியே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இதே மாதிரியே வந்து கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸுக்கு ஐஎம்இசி மாதிரியான கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணோம்னா these kind of projects has a transformative potential to reshape and promote global trade, connectivity, prosperity, எல்லா இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸையும் நம்ம போடலாம். சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், சைனா பிளஸ் ஒன் பாலிசி. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆன்சர் எழுதிடுவோம். ஓகேங்களா?
ஸோ with respect to the next editorial, ஆர்பிட்டல் ரிவல்ரி அதை பத்தி வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஜிஎம் என்ன பீஜிங் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸ், அதுக்கப்புறமா வந்து கோ ஆர்பிட்டல் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. கோ ஆர்பிட்டல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஆர்பிட்ல நிறைய சேட்டலைட்ஸ் வந்து சிக்க வைக்கிறது. ஓகேங்களா? அந்த கோ ஆர்பிட்டல் ஒன்னுக்கும் மேற்பட்ட. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸையும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இது எதுக்காக அப்படின்னா ஆர்பிட்டல் வார்க்காக. ஒரு ஆர்பிட்டை கேப்சர் பண்ணணும் ஃபியூச்சர்ல, இப்ப கிடையாது, ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படின்னு வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப படிப்படியா நடந்திருக்கு. அதோடைய ஓன் சேட்டலைட்டையே 2007ல அது வந்து டார்கெட் பண்ணி அழிச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு டெமோ மாதிரி. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரேல் சேட்டலைட்டை வந்து அழிக்கிறதுக்கு எக்ஸோ அட்மாஸ்பிரிக் வெஹிக்கலை வந்து டிசைன் பண்ணிருக்கு. அப்புறம் டிஸ்பென்ட் சேட்டலைட்டை வந்து அதே மாதிரி கிரேவியார்டு ஆர்பிட்டுக்கு புஷ் பண்றதுக்கான விஷயங்களையும், ஆர்பிட்டல் டாக் ஃபைட்டர், அதாவது வந்து ஒரு ரெண்டு சேட்டலைட்டுக்கும் இடையே வந்து நடக்கக்கூடிய அந்த சண்டை மாதிரியான விஷயங்களையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது it has to, அதாவது சைனா has to is thinking of remaining competitive on the emerging space race, both with respect to technology as well as numerical. ஓகேங்களா? டெக்னாலஜியாவும் சரி, நியூமரிக்கலாவும் சரி, ஸ்பேஸ் ரேஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. கிட்டத்தட்ட 1900 சேட்டலைட்ஸ் அது ஆர்பிட்ல வந்து சுத்திட்டு இருக்கு. when compared to அமெரிக்கன், ஓகேங்களா, 8000 சேட்டலைட் அவங்க வச்சிருக்காங்க போல. ஓகேங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா இருந்தாலும் அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. செகண்ட், it recognizes the military, economic implications and weaponization of the space. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ். யூ ஹாவ் டு யூஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ். ஓகேங்களா? வெப்பனைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ். இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல அதால என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேஷன், பவர் கிரிட்ஸ், நேவிகேஷன் சிஸ்டம், ஃபினான்ஷியல் மார்க்கெட், மிலிட்ரி, கமாண்ட் டு கண்ட்ரோல், இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ், ரெகானசன்ஸ் நெட்ஒர்க்ஸ், இது எல்லாத்தையுமே அழிக்க முடியும் எனிமி கண்ட்ரியோடைய அந்த சேட்டலைட்டை அழிக்கிறதன் மூலமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சைனா வந்து அதோட சும்மா இல்ல, இட் ஆல்சோ எய்ம்ஸ் டு லேண்ட் ஆன் த மூன் பை 2036. நியூக்ளியர் பவர்டு ஷட்டில் அதே மாதிரி லான்ச் பண்ணணும்னு நினைக்குது. சோலார் பவர் சிஸ்டம்ஸ் லான்ச் பண்ணணும்னு நினைக்குது. லூனார் அப்புறம் ஆஸ்ட்ராய்டு மைனிங் ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மைனிங் பண்ணணும்னு நினைக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, கேப்பபிலிட்டிஸ், அது 3 ஏரியாஸ்ல வந்து எவால்வ் பண்ணிருக்கு. ஒன்னு வந்து கைனடிக் அட்டாக் சிஸ்டம். சேட்டலைட் அழிக்கிறது வந்து 2 விதமா பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒன்னு வந்து கைனடிக் அட்டாக், அதாவது ஒரு மிசைலை லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட்டை அடிக்கிறது. அதுக்கப்புறம் நான் கைனடிக் அட்டாக், அதாவது வந்து என்னன்னா சைபர் அட்டாக்ஸ் மூலமா அதை கிரிப்பிள் பண்றது ஒரு சேட்டலைட்டை. இது வந்து நான் கைனடிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கைனடிக் அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் சச்சஸ் DN3, SS-19, ஸோ இந்த மாதிரியான மிசைல்ஸையும், அதுக்கப்புறமா வந்து லேசர் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் அதே மாதிரி அது எம்ப்ளாய் பண்ணுது. நெக்ஸ்ட், கோ ஆர்பிட்டல் சேட்டலைட் சீரிஸ் டு இன்டர்ஃபியர் அண்ட் டிஸ்லாஜ், அதான் டாக் ஃபைட் உண்டாக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், அதையும் வந்து அது தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு இனிஷியல் வார் வருது அப்படின்னா இட் கேன் கிரிப்பிள் த இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரெகக்னசன்ஸ் அந்த சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? விச் கேன் ஷேப் த இந்த ஃபர்ஸ்ட் 24 to 48 hours, which can shape the conflict outcome of the conflict. இப்போ இந்தியா இதுல இருந்து என்னென்னலாம் பாடம் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஹேஸ் டு இன்க்ரீசஸ் ரெடண்டன்சி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 60 சேட்டலைட் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப லெஸ்ஸர் ரிடண்டன்சி, ஒரு 4-5 சேட்டலைட் அடிச்சாலே போதும், நம்ம ரொம்ப வீக் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப மோர் சேட்டலைட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மாலர் கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து நம்ம வி ஹாவ் டு லான்ச், நாட் லார்ஜர் சேட்டலைட் ப்ரோக்ராம். ஜிசாட் மாதிரி லார்ஜரா போகாம ஸ்மாலரா போகும்போது நம்மளோட ரெசிலியன்ஸ் அண்ட் சர்வைலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், அதே மாதிரியே வந்து
இங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்ரோ மாதிரியான அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் இப்போ நம்மளோட சேட்டலைட் அடிச்சாலுமே நமக்கு அந்த சர்வேலன்ஸ், அந்த ரிகவர்னன்ஸ், அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கிரிட்டிக்கலா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அங்க நம்மளுடைய சிஸ்டம் வந்து டேக் மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து காப்பாத்திக்க முடியும் நம்மள அப்படிங்கறத சொல்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான பிலிம்ஸ்க்கான அந்த விஷயங்கள் தேவை. கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப சேட்டலைட் வச்சு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைனடிக் எனர்ஜி மூலமா மிசைல்ஸ் சேட்டலைட் அடிக்கிறீங்கன்னா சேட்டலைட் துண்டு துண்டா உடையும். துண்டு துண்டா உடையும் போது அது டிப்ரீஸை வந்து ஏற்படுத்தும். அந்த டிப்ரீஸ், ஸ்பேஸ் டிப்ரீஸ் என்ன பண்ணும்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க்கிங் சேட்டலைட்ஸை வந்து அழிக்கிறதுக்கான, அதுக்கப்புறமா வந்து அதை டேமேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுமே இந்தியாவுமே வந்து சும்மா இல்ல, மிஷன் சக்தி அப்படின்னு 2026ல we have also tested successfully கைனடிக் எனர்ஜி சேட்டலைட் டெஸ்ட்ராயிங் ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸ் நம்மளுமே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்ப உலகத்திலேயே 4 பேர் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து யுஎஸ், இன்னொன்னு ரஷ்யா, இன்னொன்னு சைனா, அதுக்கப்புறம் இந்தியா. ஓகேங்களா, விச் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு லான்ச் கைனடிக் சேட்டலைட்ஸ். ஓகே சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ரெமிட்டன்சஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா, ரெமிட்டன்சஸ் இப்ப ஒரு ருப்பி டெப்ரிசியேட் ஆகுறதையோ இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஆஃப் ருப்பியோ எது வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ ஃபால், ரெமிட்டன்சஸ் தான் கட்டுப்படுத்துது. ஆனா ஏன் நடக்குது ஃப்ரீ ஃபால் இல்லைன்னா டெப்ரிசியேஷன் ஏன் நடக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் த பெர்சிஸ்டன்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் விச் இந்தியா இஸ் கேரிங். ஓகேங்களா, எப்பயுமே நம்ம ட்ரேட் டெபிசிட்டா தான் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் நமக்கு டெபிசிட்டா தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமா தான் நம்ம பேலன்ஸ் பண்றோம். பை எஃப்டிஐ, எஃப்ஐஐஸ், அப்புறம் ரெமிட்டன்சஸ். ஓகேங்களா, ஆனா இப்ப கொஞ்ச நாட்களா என்ன ஆகுது, கொஞ்ச வருஷங்களா என்ன ஆகுது அப்படின்னா ஆம், நம்மளுடைய எஃப்டிஐயும் சரி எஃப்ஐஐயும் சரி டிக்ரீஸ் ஆகுது. பட் ரெமிட்டன்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டா இன்க்ரீசஸ்லயே தான் இருக்கு. அப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ் என்ன அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல அழகா சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட் ரெமிட்டன்சஸ் இஸ் 3% ஆஃப் த ஜிடிபி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து ரெமிட்டன்சஸ் வந்து சடனா வந்து எஃப்ஐஐ மாதிரி வந்து நமக்கு எஃபிஐ மாதிரி நம்மளுக்கு வந்து சடனா வந்து ஜம்ப் ஆயிடாது. ஓகேங்களா, ஹால்ட் ஆகாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது ரெமிட்டன்சஸ். ஏன்னா இது வந்து சேவிங் டிசிஷன் ஆஃப் இந்தியன் டயஸ்போரா. அதே மாதிரி எஃப்டிஐ, எஃப்ஐஐ மாதிரி ரெமிட்டன்சஸ் வந்து இட் இஸ் நாட் டிரான்ஸ்பர்ஸ். இது வந்து ஒரு டிரான்ஸ்பர் இருக்கே தவிர இது ஒரு கிளைம் கிடையாது. அதாவது எப்போ வேணாலும் திருப்பி எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாங்கிற கிளைம் கிடையாது. இது வந்து ஒரு டிரான்ஸ்பர். ஓகேங்களா, அதனால சீக்கிரமா நம்ம நாட்டை விட்டு இந்த ரெமிட்டன்சஸ் போகாது. அப்போ இதுக்கு ஒரு ஒரு பெர்மனன்சி இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆர் ஹாவ் லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா, ஸோ இதனால வந்து ரெமிட்டன்சஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கறத, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இந்த டேட்டா பாயிண்ட் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி சிட்டிஸ் கெட் பொல்யூட்டட் இன் சம்மர். வை டு சிட்டிஸ் கெட் பொல்யூட்டட்? எப்பயுமே ஒரு ஜென்ரலான ஒரு பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா, வின்டர்ல தான் வந்து சிட்டிஸ் வில் பி கெட் பொல்யூட்டட். ஏன் அப்படின்னா லோ டெம்பரேச்சர், அதுக்கப்புறமா வந்து வின்டர் ஸ்மாக் வரும், தென் லோ விண்ட் ஸ்பீட் இருக்கும். ஓகேங்களா, அப்ப விண்ட் ஸ்பீட் லோவா இருக்கிறதுனால பொல்யூட்டன்ஸ் அங்கேயே தேங்கிரும். அதனால வந்து வின்டர்ல அதிகமான பொல்யூஷன் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா டெல்லியா இருக்கட்டும், இல்ல அதர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் லைக் மும்பை, சென்னை, பெங்களூர், இங்க எல்லாமே வந்து வெயில் காலங்கள்ல வந்து பொல்யூஷன் ஸ்பைக் ஆகுது நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா, குறிப்பா வந்து PM10, அதுக்கப்புறம் ஓசோன் லெவல், இது ரெண்டுமே வந்து நேஷனல் ஸ்டாண்டர்டை விட அபோவா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் வெஹிகுலர் எமிஷன்ஸ், அதுக்கப்புறம் ரோட் டஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ். எப்பயுமே இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும், வெஹிகுலர் எமிஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஆமா. ஆனா வின்டர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ண வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்
கிரேடட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு வந்து ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு வந்து டெல்லியில எல்லாம் போடுவாங்க. அதுல பொறுத்த வரைக்கும் வின்டர்ல நம்ம கொஞ்சம் கம்மியான ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஓகேங்களா. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து சம்மர் டைம்லலாம் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து வழக்கம் போல வந்து போக விட்டுருவோம். ஓகேங்களா. இதனாலலாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மருக்கும் விண்டருக்குமான பொல்யூஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. PM2.5 இருக்கு பாத்தீங்களா, பர்டிகுலேட் மேட்டர் 2.5, அது வந்து விண்டர்ல அதிகமா இருக்கும். சம்மரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலேட் மேட்டர் 10 வந்து அதிகமா இருக்கும். இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் என்ன இதுல அப்படின்னா சாரி, PM2.5 வந்து ஆஹ், எதனால வருது? வித் ரெஸ்பெக்ட் டு பஞ்சாப், ஹரியானா இந்த ஏரியாஸ் எல்லாம் நியர்பை ஏரியாஸ்ல நம்ம வந்து அந்த வேஸ்ட்டை வந்து பேர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் ரெசிடியல் பேர்னிங். ஓகேங்களா. இந்த பேர்னிங்னால வந்து PM2.5 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இதே வந்து சம்மர்ல பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், தென் வித் ரெஸ்பெக்ட் டு வெஹிகுலர் எமிஷன், இண்டஸ்ட்ரியல் எமிஷன்னால PM210 வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓசோன் ஃபார்மேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓசோன் ஃபார்மேஷன் ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசோன் இஸ் நாட் எமிட்டட் டைரக்ட்லி. ஓகேங்களா. ட்ரோபோஸ்பியரிக் எமிஷன் ஓசோன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரோபோஸ்பியர்ல ஓசோன்லாம் கிரியேட்டே ஆகக்கூடாது. ஆனா கிரியேட் ஆகுது. இட் இஸ் செகண்டரி பொல்யூட்டன். பொல்யூட்டன்ஸ் ரியாக்ட் ஆகுறதுனால கிரியேட் ஆகக்கூடிய பொல்யூட்டன்ட் தான் செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அப்ப நைட்ரஜன் ஆக்சைடு இஸ் அ பொல்யூட்டன். அதுக்கப்புறம் வெஹிகுலர் எமிஷன்ஸ்ல வரக்கூடிய வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், அப்புறம் பெயிண்ட்ல வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சன்லைட்ல ரியாக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே ஸ்ட்ராங் சன்லைட்ல ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஓசோன் வந்து எமிட் ஆகும். ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் இஸ் அ வெரி வெரி குட் இம்பார்ட்டன்ட் திங். ஆனா ஸ்ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் கிரியேட்ஸ் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் விதின் அஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றாங்க. ஏன் வந்து PM10 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா. இதுல இங்க பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க. லோக்கலைஸ்டு டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் லைக் அந்தி. ஓகேங்களா. இந்த அந்தி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய ஆஹ், ரொம்ப சம்மரா இருக்கா, அப்போ வந்து வெயில் காலமா இருக்குமா. இப்போ வெயில் காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுமா, மேலே போகுமா, மேலே போகும்போது டொரன்ஷியல் ரெயின் ஃபார்ம் ஆகுமா, ஃபார்ம் ஆகி கும்லோனிம்பஸ் கிளவுட்லாம் ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு கிரேட்டர் ஸ்பீட்ல வந்து அந்த இது அடிக்கும்போது ட்ரவுன் டிராஃப்டிங் மூமெண்ட்னால கீழே வந்து அந்த விண்டோட சேர்ந்து ஆஹ், ரொம்ப ஹார்டா வந்து கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும். அந்த ரெயின், வரக்கூடிய ரெயின் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ரெயினா இருக்கும். ஓகேங்களா. அந்த விண்டோட சேர்த்து வரும். ஓகேங்களா. அப்போ ஏன்னா வரும்போது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரை வந்து குளுமை பண்ணி விட்டுரும். ஏர் வந்து கூல் ஆச்சுன்னா என்ன ஆகும், எப்படி ஹீட் ஆச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி மேல போகுமோ, கூல் ஆனா ஏர் வந்து கண்டென்ஸ் ஆகி கீழே வரும். அப்ப கீழே வரும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்தோட இருக்குமா, அதுவும் ரெயினும் சேர்ந்து ஹிட் ஆகும்போது கீழே ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலேட் மேட்டர் 10 இருக்கு பாத்தீங்களா, அது செதறி மறுபடியும் வந்து பொல்யூஷன் லெவல் ஸ்பைக் ஆகுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசனா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரிகேட்டான விஷயங்கள்லாம் வந்து இந்த இதுல பேசியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மற்றபடி வேற எதுவும் இம்பார்ட்டன்டான இது இல்லைங்க. ஓகே. சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது வந்து மெயின்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் பிஹேவியரல் மெஷர்ஸ் லைக் ரெட் லைட் ஆன் இருக்கும்போது காடி ஆஃப், அதாவது வண்டியை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய அந்த கேம்பெயின்ஸ் நம்ம போடணும். அதுக்கப்புறம் சால்வன்ஸ், பெயிண்ட், ஃபியூவல் கம்பஷனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓசோன் அந்த NO2 நைட்ரஸ் ஆக்சைடு, VOC அந்த எமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான நம்ம நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா he has appointed four new judges, five new judges in Supreme Court. It has increased 37. ஓகேங்களா. அதோட சாங்ஷன்டு ரிவைஸ்டு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 38. அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2026 படி 38.
ஓகே, யார் வந்து அப்பாயிண்ட் பண்றா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றா அண்டர் த ஆர்டிகல் 124(2) ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எதை ஃபாலோ பண்ணுதுன்னா, இட் இஸ் ஃபாலோயிங் த கொலிஜியன்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் ஹெல்ட் தட் ரைட் டு பி ஃபர்காட்டன். அந்த ரைட் டு பி ஃபர்காட்டன் வந்து இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அண்டர் த ரைட் டு பிரைவசி, விச் இஸ் அண்டர் த ஆர்டிகல் 21. ஓகேங்களா? ஸோ இட் எனேபிள்ஸ் இண்டிவிஜுவல் டு சீக் த ரிமூவல் ஆஃப் த பர்சனல் இன்ஃபர்மேஷன். பப்ளிக்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் நோ லாங்கர் சர்விங் எனி லெஜிட்டிமேட் பப்ளிக் பர்பஸ். ஒரு நியாயமான பப்ளிக் பர்பஸ் சர்வ் ஆகாத சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணலாம். ரைட் டு ஃபர்காட்டன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரைட் டு ஃபர்காட்டன் எதுக்குள்ள இருக்கு? இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் அண்டர் ரைட் டு பிரைவசி. ரைட் டு பிரைவசி எதுக்குள்ள இருக்கு? இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் அண்டர் 21, ஆர்டிகல் 21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸோட எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் கல்ச்சுரல் ஸ்பேஸ், அதை பத்தி வந்து மீட்டிங் வந்து பிரிக்ஸ் மீட்டிங் வந்து நடக்க போகுது நியூ டெல்லி. ஓகேங்களா? பிரிக்ஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா 5 மெம்பர்ஸா இருந்தது, 4 மெம்பர்ஸா இருக்கும், அப்புறம் 5 ஆச்சு. இப்ப 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யாரு? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ, இந்தோனேஷியா. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஜாலியா இருங்க.